Hey guys, welcome to my channel. It's been so long. நான் வந்து லாங் ஃபார்ம் வீடியோ போட்டே ஐ நோ வெரி சாரி, பட் நான் வந்து ஷார்ட் ஃபார்மில் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன். பட் லாங் ஃபார்மில் ஐம் நாட் கன்சிஸ்டன்ட். இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணிக்கிறேன். ஒரு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஐம் கோயிங் டு ஷேர் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். ப்ராடக்ட் யூ guys may be missing out on. These products I'm absolutely loving. நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. ஒரு ஸ்கின் கேர் அண்ட் ஒரு ஹேர் கேர் மட்டும் இருக்குது. பட் எல்லாமே மேக்கப் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். பிகாஸ் நான் வந்து நிறைய மேக்கப் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஆம் இன் லவ் வித் தீஸ் ப்ராடக்ட்ஸ் that I'm going to recommend. You guys can blindly buy it, but of course do your research. But these are products that I'm currently loving so much. So yes, let's get into the video. Also the eye look, அண்ட் இது வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து க்ரீன் ஸ்பார்க்லி, ஆக்சுவலி எனக்கு வந்து கிளிட்டரி ஐ மேக்கப்ஸ், கிளிட்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிளிட்டர்ஸ் இன் மை மேக்கப், எஸ், பட் எவ்ரி சிங்கிள் டே கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐ வாஸ் லைக் எனக்கு க்ரீன், ஐ வாண்ட் அ க்ரீன் ஐஸ், க்ரீன் ஸ்பார்க்லி கிளிட்டரி ஐஸ் மாதிரி லுக் வேணும்னு சொல்லிட்டு ஸோ ஐ கேம் அப் வித் திஸ். ஆக்சுவலி பின்ட்ரெஸ்ட்டில் வந்து ரெக்கமெண்டேஷன், ஐ மீன் பின்ட்ரெஸ்ட்டில் வந்து நான் பார்த்தேன், இது பண்ணேன். அண்ட் ஐ love this so much, the way it looks. It is so pretty. Ignore my hair. என் ஹேர் ஏதோ பண்ணி வச்சிருக்கேன், ஏதோ கேர்ள் பண்ணணும்னு சொல்லிட்டு என் ஹேரில் கேர்ள் நிற்கவே நிற்காது, ஏதோ பண்ணி வச்சிருக்கேன். ப்ளீஸ் இக்னோர் தட். ஸோ எஸ், இது வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும் இந்த லுக்கு. Now let's get into the video. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து மினிமலிஸ்ட் லைட் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன். ஸோ அவங்ககிட்ட ஃப்ளூயிட் இருக்குது, இது லைட் ஃப்ளூயிட், விச் மீன்ஸ் உங்களுக்கு இன்னும் வாட்டரி லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு கெமிக்கல் சன்ஸ்க்ரீன், நியூஜன் ஃபில்டர்ஸ் தான் இருக்கும் இதில். அண்ட் வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட். த ரீசன் ஐ லைக் திஸ் இஸ் என்னோட ஸ்கின்னை வந்து எதுவும் ட்ரிகர் பண்ணல. ஸோ ரீசெண்டாக நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் என்னோட ஸ்கின் கேர்ஸில். முன்னாடிலாம் சன்ஸ்க்ரீன் நிறைய வாங்கி போட்டுட்ருக்கேன், இப்போலாம் அப்படி இல்லை. இது மட்டும் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது ஃபர்ஸ்ட் வந்து 50 ml ட்ரை, ஐ மீன் 30 ml ட்ரை பண்ணேன். இப்போ 100 ml வாங்கிட்டேன். ஐ லவ் திஸ் ஸோ மச். அகெயின் நான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டேன். சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒயிட் காஸ்ட் கண்டிப்பாக கொடுக்கும். ஆஸ் அ டீப் ஸ்கின் டோன் கேர்ள் கண்டிப்பாக ஒயிட் காஸ்ட் சன்ஸ்க்ரீன்ஸில் இருக்கும். நான் அந்த பியூட்டி ஆஃப் திஸ் ஆன் சன்ஸ்க்ரீனும் பார்த்து வாங்கணும், பட் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நான் யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் யூஸ் பண்ணால் ஐ திங்க் 2 weeks வந்து அது காலி ஆகிடும். ஸோ நான் வந்து எதுக்கு இது பிக் பண்ணால், சன்ஸ்க்ரீன்ஸ் கண்டிப்பாக ஒயிட் காஸ்ட் வரும் கண்டிப்பாக. அண்ட் பட் வந்து ஒயிட் காஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே அந்த ஒயிட் காஸ்ட் இருக்கா அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் அப்ளை பண்ணி 2 to 3 hours வரைக்கும் ஒயிட் காஸ்ட் இருக்குன்னா இட் இஸ் வேஸ்ட் ஃபார் மீ, ஓகேவா? இது அதில் தான் வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் வரும். அண்ட் இது வந்து நான் அப்ளை பண்ணும்போது லிட்ரலாக ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிடுவேன். ஐ நோ இட் இஸ் லைக் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நான் அப்படி தான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ அப்ளை அ லாட். ஒரு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணும்போது என் ஃபேஸ் ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும். லைக் லிட்ரலி ஒரு ஒயிட், இந்த ரைஸ் பவுடர் வச்சு ஃபேஸ் பேக் போட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஏன்னா நான் வந்து ஐ திங்க் ஐ ரிசர்ச் சம்திங்ஸ், அப்போ வந்து நமக்கு ஒரு லேயர் மாதிரி போட்டால் தான் நல்ல ப்ரொடக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது கேன் யூ கைஸ் இமேஜின் எவ்வளோ ஒயிட் காஸ்ட் வரும்னு. நான் வந்து இதை அப்ளை பண்ணி ஒரு 15 minutes எதுவுமே பண்ண மாட்டேன், ஒழுங்காக உட்காந்துருவேன், காய விட்டுருவேன். 15 minutes அப்புறம் அவ்வளோ போட்ட அந்த ப்ராடக்ட் அழகாக என் ஸ்கின் அப்சர்வ் ஆகிடும். அப்புறம் என் ஸ்கின் வந்து ஒயிட் காஸ்ட்டாக இருக்கவே இருக்காது. லைக் ரொம்ப லைட்டாக, ரொம்ப லைக் ஐ கான் சே லைக் 100% ஒயிட் காஸ்ட் இருக்காது, ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். லைக் நான் முன்னாடி ட்ரை பண்ண சன்ஸ்க்ரீன்ஸ்க்கு இது வந்து வே பெட்டர். ஒயிட் காஸ்ட் ஒரு 0.1% இருக்கும், ஓகேவா? அண்ட் மை ஃபேஸ் வில் லுக் ஸோ க்ளோவி. லைக் க்ளோவினா ரொம்ப பிசுன்னு இருக்காது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு க்ளோவி லுக் கொடுக்கும். ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ். அண்ட் ஆஸ் ஐம் நாட் எக்ஸ்பெரிமெண்டிங் ரைட் நவ், நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுற நிலமையில் இல்லை என் ஸ்கின். ஸோ நான் வந்து கொஞ்சம் பார்த்து தான் ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறேன். ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி த சன்ஸ்க்ரீன் தட் ஐ வில் பி யூஸிங் ஃபார் அ வெரி லாங் டைம். எஸ், நான் அவ்வளோ லேயர் பண்ணி போட்டோம். ஐ திங்க் திஸ் சன்ஸ்க்ரீன் இஸ் குட். அண்ட் இது வந்து வாட்டர் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கூட. அண்ட் எஸ், ஐ திங்க் அந்த ப்ரொடெக்ஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இட் லைக் எவ்ரி திங் அபவுட் திஸ். ஸோ எஸ், அண்ட் உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேணாம், போர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் எனக்கு வந்து இந்த அந்த க்ளோஸ் டு கொமோடான்ஸ்லாம் வந்து எனக்கு ட்ரிகர் பண்ணல. லிட்ரலி மை ஃபோர்ஹெட் வருது போகுது, இந்த போர்ஸ் வந்து வருது போகுது, ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ நான் வந்து இதை இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ எஸ், திஸ் இஸ் ரியலி குட். நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ப்ராடக்ட், இது வந்து ரினி ராய் பியூட்டியோட காம்பேக்ட். நான் வந்து இதுக்கு ஒரு தனி வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.
I love this product so much. Basically இது வந்து காம்பேக்ட் ஃபவுண்டேஷன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம், நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். the reason I like this is மேக்கப் பண்ணும்போது நான் வந்து இது தனியாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரேராக யூஸ் பண்ணேன். பட் மேக்கப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ப்ரெஸ் பவுடர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஐம் அப்சல்யூட்லி லவ்விங். ஹெவியாகவே இல்லை, லைக் திஸ் இஸ் அ காம்பேக்ட் ஃபவுண்டேஷன். பட் எனக்கு அந்த மேக்கப் மேலே போட்டாலும் இட் இஸ் நாட் ஃபீலிங் தட் ஹெவி அண்ட் ஆல். இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். அந்த ஃபினிஷ் இஸ் குட், ஷேட் ரேஞ்ச் இஸ் குட். ஸோ அண்ட் வந்து சில டைம் மேக்கப் நீங்கள் போட்டு முடிச்சிட்டோன்னா உங்களுக்கு சில டைம் க்ரே ஆகலாம், லைக் நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டர் கன்சிலர்லாம் போட்டும் கூட சில டைம் க்ரேனஸ் வரும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இது லைட்டாக எடுத்து ஐ வில் ஜஸ்ட் டேப் த ப்ராடக்ட் எங்கெல்லாம் வந்து எனக்கு க்ரே ஆகுதோ, அண்ட் இட் ஜஸ்ட் அந்த ஃபேஸே வந்து அழகாக ஈவன் டோனாக அந்த மேக்கப்பே இன்னும் ஃப்ரெஷ்ஷாக காட்டும். ஐ ரியலி லவ் இட். லைக் மேக்கப் டாப்பராக வந்து ஐ எம் ரியலி லவ்விங் திஸ். அண்ட் ஆஸ் இட் இஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஐ எம் அப்சல்யூட்லி லவ்விங் திஸ். இஃப் யூ guys ஆர் இந்த டீப் ஸ்கின் டோன் கேட்டகரி, உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஷேட்ஸே கிடைக்கல அப்படின்னா ஐ வில் ஹைலி ரெக்கமெண்ட் ட்ரைங் their compact. This is non-sponsored. I really love this. Next product வந்து L'Oreal concealer, infallible concealer in the shade 338. I'm pretty sure நிறைய பேருக்கு தெரியும் L'Oreal infallibleல வந்து 317 லாஸ்ட் ஷேடாக இருந்துச்சு, இப்போ 338 வந்து இப்போ லாஸ்ட் ஷேடாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓ மை காட், எனக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஐ டோன்ட் நோ ஹவு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணனா என்னன்னு தெரில. நான் வந்து ஐ திங்க் ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் வந்து நான் எனக்கு தெரியும் 370 தான் லாஸ்ட் ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் வண்டரிங் இது வந்து நம்ம ஷேடில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் வந்து வண்டர் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா தே ரிலீஸ் திஸ் அகெயின். இது வந்து வாவ் டீப்பஸ்ட் ஷேட். ஐ ஹாவ் டு சே அந்த பிராண்ட் கண்டிப்பாக வந்து இன்னும் டீப் ஷேட்ஸ் கொண்டு வரணும் இந்தியாவுக்கு. பிகாஸ் இது லாஸ்ட் டார்க் ஷேடுன்றது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் இஃப் யூ ஆர் இன் மை ஸ்கின் டோன் கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து நிறைய டைம் ஆஃபரில் 500 rupeesக்குலாம் இருக்குது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். த வே இட் கவர்ஸ், பிளெண்ட் ஆகுறது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஷேட் மேட்ச் இஸ் பர்ஃபெக்ட். ஷேட் மேட்ச் இஸ் ரியலி பர்ஃபெக்ட். லெட் மீ ஷோ. ஸோ இப்படி தான் இருக்குது. ஷேட் மேட்ச் இஸ் ரியலி குட் guys. இது வந்து பர்ஃபெக்ட் என்னோடைய ஸ்கின் டோன் மேட்ச் சொல்லுவேன். அண்ட் எஸ், திஸ் இஸ் வெரி குட். யூ see நான் blend பண்ணுறேன், இட் blended instantly. I really love this. நீங்கள் அஃபோர்டபுள் கன்சிலராக பார்க்குறீங்கன்னா கூட ஐ வில் ரெக்கமெண்ட் திஸ். பிகாஸ் இது வந்து மோஸ்ட்லி ஆஃபர்ஸில் தான் இருக்குது. நைக்காலே ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு. இஃப் யூ guys சர்ச்சிங் ஃபார் அ குட் கன்சீலர் கண்டிப்பாக ட்ரை திஸ் இஃப் யூ ஆர் மை ஸ்கின் டோன். பட் நீங்கள் என்னை விட டீப்பராக இருக்கீங்கன்னா இது வந்து உங்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், ஐ திங்க் ஐ விஷ் L'Oreal bring more shades. Like these kind of brands, Maybelline, L'Oreal, they have amazing shade range. International level, I mean foreign countries that they have amazing shade range. But India varumbodhu Indian brands, they are not considering our skin tone, like Mars, Blue Heaven, and these kind of brands also not considering our skin tone. Next வந்து அந்த ப்ராடக்ட் என்கிட்ட இல்லை, ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணி தூரத்துக்கு போட்டேன். இது வந்து Earth Rhythmோட பார் ஷாம்பூ. இந்த வேரியன்ட் சார்கோல் சம்திங். நான் வந்து உங்களுக்கு பிக்சர் இங்கே கொடுக்குறேன். Oh my god, okay, நீங்கள் வந்து if you guys have oily scalp, dandruff, oily scalp, I don't know about dandruff. எனக்கு dandruff issue இருந்துச்சு, பட் அது போயிடுச்சு. oily scalp issue எனக்கு ரொம்ப தொல்லையாக இருந்துச்சு. I use this and use பண்ண my oily scalp issue gone. Okay, I am surprised. Actually, I didn't expect it. Like bar shampoo நான் யூஸ் பண்ணதே இல்லை. This is my first time. It was very good. நல்லா என்னோட ஸ்கேல்ப் க்ளீன் பண்ணிடுச்சு. இட் வாஸ் வெரி குட். ஸோ ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட். உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் டவுன் சைட் என்னன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ரொம்ப பிரிட்டில், லைக் ட்ரையாக இருக்குது. என்னோட ஹேர் எப்படின்னா இங்கே வந்து எனக்கு வந்து நார்மல் ஹேர் தான், ஆயிலி ஸ்கேல்பாக இருந்துச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆயிலி ஸ்கேல்ப் ப்ளஸ் ட்ரை ஹேர் அப்படின்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹேரை உங்களுக்கு ட்ரை பண்ணும். ஸோ நீங்கள் நல்லா ஹேர் மாஸ்க், ஹேர் கண்டிஷ்னர், ஹேர் சீரம் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணும்போது இட் வாஸ் வெரி குட் guys. நான் நிறைய ஷாம்பு இருக்கேன் என்கிட்ட, பட் நான் இது வாங்கினதுலேருந்து இதை மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இட் வாஸ் வெரி குட். ஐ எம் ஹோப்பிங் டு ட்ரை தேர் கண்டிஷ்னர்ஸ் பிகாஸ் அவங்ககிட்ட பார் கண்டிஷ்னர்ஸும் இருக்குது. ஸோ இஃப் யூ ஹேவ் ஆயிலி ஸ்கேல்ப் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இஸ் த லிப் லைனர். why nobody told me about this lip liner? நான் வந்து இப்போ தான் டிஸ்கவர் பண்ணனே. ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் பேக் in the shade Purely Plum. oh my god, ஃபஸ்ட்டு இதோடைய லென்த்தை பாருங்கள். லைக் this is huge, okay, and the shade, actually I have glitters on my back of my hand, so
wait a minute, this is such a beautiful shade. Can you guys see? டீப் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் இதை. நான் வந்து எப்போவுமே டார்க் ப்ரௌன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் as soon as I bought this, so good, summer pigmented, and it is kind of pretty long lasting too. The shade வந்து it is a very deep plum shade, very very deep plum shade that shows up beautifully on my lips. செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் த வே லைட்ஸ் எவ்ரி திங் இஸ் குட். நான் வந்து இந்த ஐ மீன் பேக் பிராண்ட் தெரியும், பட் அவங்ககிட்ட லிப் லைனர்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எனக்கு தெரியாது. அண்ட் எஸ், இஃப் யூ கைஸ் ஆர் சர்ச்சிங் ஃபார் லிப் லைனர் அண்ட் ஆல்சோ இது அஃபோர்டபுள். இது வந்து ரொம்ப கம்மி விலைக்கு தான் வாங்கினானு. ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி எந்த ரேட்டுக்கு வாங்கினேன், பட் இட் இஸ் வெரி வெரி குட். கெஸ் ஹூ பாட் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா? எனக்கு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராவே பிடிக்காது, ஓகேவா? எனக்கு டியூபிங் மஸ்காரா தான் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் இட் இஸ் ஈஸி டு ரிமூவ். பட் ஐ ட்ரைட் லாரியல் பேனோராமா வாட் எவர் இந்த மஸ்காரா அண்ட் இட்ஸ் ஸோ குட். ஓகே, ஆக்சுவலி வந்து இதை நான் ரிவ்யூஸ் பார்க்கும்போது நான் பார்த்து நிறைய பேருக்கு அந்த ரொம்ப வால்யூமிங் லென்த் கொடுக்குற எஃபெக்ட்லாம் இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணேன், ஸோ குட். எனக்கு ஏதோ வந்து லேஷஸ் வச்சிருக்க மாதிரி இருந்துச்சு, அந்த லெவலுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐ ஹாவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ். பட் அஃப்கோர்ஸ் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த கிளம்பினஸும் இல்லை. எனக்கு வந்து மஸ்காராஸ் வந்து மார்ஸ்லேருந்தும் ஸ்டேஸ்லேருந்தும் ரொம்ப பிடிக்கும். பட் ஐ திங்க் ஐ ஆடட் திஸ் டு மை கலெக்ஷன். இதுலேயே வந்து அவங்ககிட்ட இன்னொரு வேரியண்ட் இருக்குது, லைக் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது சில்வர் பேக்கேஜிங்கில் வரும். அதுவும் வந்து நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பட் ஐ ட்ரைட் திஸ் அண்ட் ஐ ஆம் லவ்விங் இட் the way, and also இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஸோ குட். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கின் டென்ட். ஆக்சுவலி இது வந்து பிபி க்ரீம்னு சொல்கிறாங்க, பட் இது வந்து ஆக்சுவலி ஒரு பர்ஃபெக்ட் பியூட்டிஃபுல் ஸ்கின் டென்ட். ஸோ இது வந்து ஃப்ரம் மேப்ளின் பிபி க்ரீம் இந்த ஷேட் 80. ஸோ குட். லைக் எனக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ஷேட் மேட்ச் இஸ் பர்ஃபெக்ட். ஷேட் மேட்ச் இஸ் வெரி குட். அண்ட் ஐ திங்க் நான் வந்து ஸ்கின் டென்ஸ் மேலே எனக்கு அவ்வளோ அபிப்பிராயமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடிலாம் இல்லை எனக்கு பிகாஸ் ஐ தாட் லைக் அது வந்து செட் ஆகுது, ஐ ஒன்ட் லைக் இட், ஐ டோன்ட் நோ சம்திங் அபவுட் இட். ஐ வாஸ் லைக் ஃபவுண்டேஷனே இருக்குது, எதுக்கு நான் ஸ்கின் டென்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் ஐ ட்ரைட் திஸ் திங், நான் வந்து இன்சைட்டும் ட்ரை பண்ணேன். பட் இன்சைட்டை விட ஐ லவ் திஸ் ஸோ மச். பியூட்டிஃபுல்லாக ஸ்கின்ல அப்படியே மெல்ட் ஆகுது. ஷேட் ரேஞ்ச் இஸ் குட். ஷேட் ரேஞ்ச் வந்து இதான் லாஸ்ட் ஷேட். அஃப்கோர்ஸ் ஐ மீன் என்னை விட டீப்பாக இருக்கிறவங்களுக்கும் ஐ திங்க் யூ கேன் ஒர்க் வித் இட். பட் ரொம்ப டீப் ஸ்கின் டோன்ஸ்க்கு இதான் லாஸ்ட் ஷேடாக இருக்குது, விச் இஸ் கைண்ட் ஆஃப் டிசப்பாயிண்டிங். பட் இட் இஸ் வெரி குட். ஃபினிஷ் இஸ் வெரி குட். ஷேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ப்ரிட்டி லாங் லாஸ்டிங். ரொம்ப ப்ரீத்தபிளாக இருக்குது. ஐ வாஸ் லைக் நான் எப்படி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, எதுக்கு வந்து இதெல்லாம் வாங்கிட்டு ஃபவுண்டேஷனே நான் வந்து தின் லேயர்ஸில் போட்டு போயிடுவேன். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன்ஸில் லைக் எல்ஃப் சாட்டன் ஃபவுண்டேஷன் வந்து இட்ஸ் அ வெரி குட் ஹைட்ரேட்டிங், லைக் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அது. ஸோ அப்போ அது இருக்கும்போது வை ஐ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் ஸ்கின் டென்ஸ் அப்படி இப்படின்னு நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ குட். அதை விட இது இன்னும் லைட் வெயிட்டாக இருக்குது. இட் இஸ் வெரி வெரி லைட் வெயிட், வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குன்னா இட் இஸ் ஹைடிங் டு அ வெரி டீசென்ட் அமௌண்ட். If you and everyday wear, if you are searching for, like if you guys are office going girls, college going girls, லைட் வெயிட்டாக வேணும். பிகாஸ் நீங்கள் லைக் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவோம், சில டைம் வந்து ரொம்ப பேட்சி ஆகலாம், இந்த மாதிரிலாம் ஆகலாம். பை திஸ் இட்ஸ் வெரி குட். ஸோ எஸ், அண்ட் ஆல்சோ இது வந்து SPF 50 இருக்குன்னு போட்டிருக்கு. ஐ டோன்ட் நோ அபவுட் தட், பட் ஐ லவ் திஸ் ஸ்கின் டென் ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து சால்ட் ஸ்கின்னோட எஃபோர்ட்லெஸ் மெல்டிங் கிளென்சர். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு மேக்கப் ரிமூவர், ஆயில் பேஸ்டு கிளென்சர். So good, but I think they mentioned they used no oil free. Yes, oil free, alcohol free. I don't know how they did that, but the oil cleanser use பண்ற மாதிரி இருக்கும். But not very like oily-ஆ இருக்காது, ஒரு water to oil மாதிரி இருக்கும். Very good. It removes your makeup perfectly. நான் வந்து every single night யூஸ் பண்ணுவேன் பிகாஸ் நான் காலையில் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நைட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இட் இஸ் வெரி குட். இட் ரிமூவ்ஸ் எவ்ரிதிங் பர்ஃபெக்ட்லி. ஸ்கின் இரிட்டேட் பண்ணல. அண்ட் சில ஆயில் கிளென்சஸ் நான் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அகெயின் வந்து எனக்கு போர்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிடும், க்ளோஸ்டு காமோடான்ஸ் வந்துடும், என் நெத்தியில் எங்கேயாச்சும் வந்துடும். பட் இது எனக்கு அந்த மாதிரி பண்ணல. இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் ஸ்கின் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவேன். இட் இஸ் வெரி குட். அகெயின் ஐ திங்க் நான் been using it for a very long time. இவ்வளோ தான் காலியாக இருக்குது பிகாஸ் யூ டோன்ட் நீட் தட் மச் ப்ராடக்ட்டில். உங்களுக்கு ஒரு 2-3 பம்ப்லேயே போதும், உங்கள் ஃபுல் ஃபேஸ் நீங்கள் நல்லா க்ளீன் இந்த மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். திஸ் இஸ் அகெயின் வெரி குட் ப்ராடக்ட். நீங்கள் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ், நெக்ஸ்ட் வந்து லூஸ் பவுடர்ஸ் தட் ஐ ரீசென்ட்லி ட்ரை. இது வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட பேக்கிங் பவுடர்
பேசிக்லி இது வந்து லூஸ் பவுடர். ஸோ இது வந்து லைலாக் அண்ட் பனானா டீப். ஸோ இது 2 ஷேடில் வாங்கினேன். பேசிக்லி வந்து இந்த பவுடர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து தே கம்பேர்ட் திஸ் டு ஹூடா பியூட்டி பவுடர்ஸ். ஸோ நான் அந்த பவுடர்ஸ் நான் ட்ரை பண்ணதில்ல. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே லெட் மீ ட்ரை இட். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து பவுடர்ஸ் ட்ரை பண்ணணும், லூஸ் பவுடர்ஸ் ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ட்ரைட் இட். ஓ மை காட், லைக் இது வந்து கையில் நீங்கள் தொட்டு பார்த்தா இட் இஸ் வெரி ஃபைன்லி மில்டு. நான் லூஸ் பவுடர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இவ்வளோ ஃபைனாக ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் ஃபேஸில் போடும்போது இட் இன்ஸ்டன்ட்லி பிளர்ஸ் யுவர் ஃபேஸ். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அகெயின் இந்த ஷேட் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு, பட் இட் ஒர்க்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி. ஒரு பியூட்டிஃபுல் லைட் ஒரு பிங்க் டென்ட் இருக்கும் அண்ட் ஆல்சோ இட் பிரைட்டன்ஸ் யுவர் ஃபேஸ். இது வந்து எனக்கு எவ்ரிடே யூஸ்க்கு இது வந்து அழகாக ப்ளர் பண்ணி இது பண்ணுச்சு. சூப்பராக இருக்குது, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எஸ், இஃப் யூ கைஸ் ஆர் சர்ச்சிங் ஃபார் லூஸ் பவுடர்ஸ் வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் தீஸ் டூ. இட்ஸ் வெரி குட். பட் மேபி நான் உங்களுக்கு இப்போவே காட்டலாம். லெட் மீ ட்ரை லைலாக். நான் ரொம்ப லைட்டாக தான் எடுத்தேன். ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் யூ கைஸ் கேன் see the pink color. ஸோ போடும்போதே அழகாக ப்ளர் பண்ணிடும். ஐ மீன் நீங்கள் நினைக்கலாம் இது வந்து எல்லா பவுடரில் தானே ப்ளர் ஆகும் ஃபேஸ் அப்படின்னா, பட் ஐ திங்க் திஸ் ஒன் இஸ் வெரி குட். லைக் அந்த நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே இட் இஸ் உங்கள் ஸ்கின் அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிகாஸ் இது வந்து ஃபைன்லி மில்ட் அப்படின்றதுனால இட் இஸ் வெரி குட். கேன் யூ கைஸ் see? ஆக்சுவலி நான் ஒழுங்காக அப்ளை பண்ணல, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் யூ கெட் த பாயிண்ட் ரைட், இட்ஸ் வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டால்பா ஸ்ப்ரே, டால்பா ஃபர்ஸ்ட் டே சீரம். சச் அ குட் ப்ராடக்ட் அகெயின். இது வந்து நான் ஹைட்ரேட்டிங் லைக் ஸ்கின் ப்ரெப்புக்கு யூஸ் பண்ணுறதை விட நான் வந்து எப்போ யூஸ் பண்ணுவேன்னா மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போது சில டைம் எனக்கு வந்து ஒழுங்காக பேஸ் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அழகாக இதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும். இட் வில் ஃபிக்ஸ் யுவர் பேஸ். நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு தெரியல, பட் சில டைம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கும் மேக்கப் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், ஒரு பேட்சியாக கேக்கியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்னா அப்புறம் நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஃபிக்ஸிங் மை மேக்கப் இன் மோஸ்ட் சினாரியோஸ். அண்ட் ஆல்சோ த க்ளோ செம்ம க்ளோவியாக இருக்குது. ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் வெரி க்ளோவி லுக்ஸ், பட் ஆக்சுவலி இது வந்து ஓவர்வெல்மிங்காக இல்லை அந்த க்ளோ. இட் இஸ் வெரி லைக் அ நேச்சுரல் பியூட்டிஃபுல் க்ளோ மாதிரி. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஸ்கின் ப்ரெப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் ப்ரெப் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா உங்கள் மேக்கப் நல்லா செட் ஆகும். ஸோ எஸ், ஐ திங்க் இட் இஸ் அ மல்டி பர்பஸ் ஸ்ப்ரே. ஆக்சுவலி ஒர்த் த மணின்னு சொல்லுவேன். இட் இஸ் வெரி வெரி குட். ஸோ லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த லாரியல் இன்ஃபாலபிள் செட்டிங் ஸ்ப்ரே. எஸ், வெரி ஓவர் ஹைப்ட். இது நான் வாங்குறது ஐடியாவே இல்லை, பிகாஸ் நிறைய பேர் வந்து ஹேர் ஸ்ப்ரே மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் என் ஸ்கின் ஆல்ரெடி கோ த்ரூ ஆகிட்டு இருக்கு, எனக்கு வந்து எதுவும் நான் இது போட்டு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கவே இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து கியூரியாசிட்டி வாங்கிட்டேன். ஸோ பேசிக்லி ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணேன். லைக் எந்த டியூட்டோரியல்ஸும் நான் பார்க்கல இது எப்படி யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஐ மீன் ஆஸ் யூஷுவல் செட்டிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். பட் என்னோட மேக்கப் வந்து பீல் ஆச்சு. பட் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு, பட் லைட்டாக பீல் ஆச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் எனக்கு பிடிக்கல. அப்புறமேட்டு கொஞ்சம் டியூட்டோரியல்ஸ் பார்த்தேன். அதில் வந்து லைக் வாட் பீப்புள் அட்வைஸ் இஸ் தட் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எஸ்பெஷலி நீங்கள் ட்ரை ஸ்கின் இருக்குண்ணா, எனக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது. ஸோ ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே லெட் மீ ட்ரைன்னு சொல்லிட்டு ஐ ட்ரை தட் வே. குட், வெரி குட். என்னோட மேக்கப் அப்படியே இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஐ ஒன்ட் சே லைக் அந்த நீங்கள் மேக்கப் போட்டு வெளில போகும்போது ஒரு மாதிரி ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும், அப்படி இல்லை. பட் ஐ திங்க் மை பேஸ் வாஸ் இன்டாக்ட். நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். ஸ்வெட், அவ்வளோ ஸ்வெட். நான் ஸ்வெட் ஆகிட்டே தான் இருந்தேன். மேக்கப் ஃபுல்லாக மெல்ட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சேன். பட் நான் வீட்டில் போய் பார்த்தா என் மேக்கப் அப்படியே இருந்துச்சு. இட் ரியலி ஒர்க். நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணிங்கன்னா ஒழுங்காக இருக்கும். நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணனா கண்டிப்பாக மெஸ்அப் பண்ணி விட்டுரும் மேக்கப். நீங்கள் ஒழுங்காக போட்ட மேக்கப்பே மெஸ்அப் பண்ணி விட்டுரும். அண்ட் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு லேயர் ஸ்ப்ரே மட்டும் தான் பண்ணணும். இந்த டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேக்கப் வந்து மெஸ்அப் ஆகிடும். ஸோ எஸ், ஐ ஆக்சுவலி லவ் த ப்ராடக்ட். நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணிங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் யூர் குட் டு கோ. That's it for the video guys. I hope you guys enjoyed this video. Let me know உங்களுக்கு இதில் எந்த ப்ராடக்ட் உங்கள் ஃபேவரட், ஆர் நீங்கள் எதாவது ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஆர் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா let me know. லைக் இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா let me know. And I'll see you guys in the next video, hopefully sooner in my next videos. Bye.